ஸோ இப்போ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண போறீங்கன்னா ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் என்னன்னா டிஜிட்டல் மார்க்கெட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு 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 ஐடியா இருக்குது உங்களுக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக வந்து மார்க்கெட்டிங்கில் மார்க்கெட் தெரிஞ்சாதான் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி தான் இங்கே வந்து டிஜிட்டல் மார்க்கெட் அப்படின்னா ஆன்லைன் மார்க்கெட் எதுன்னு ஆன்லைன் மார்க்கெட்டு அப்படிங்கன்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு ஐடியா வேணும் உங்களுக்கு. ஸோ இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து ஒரு மார்க்கெட் தான் ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா கூகுள் வந்து ஒரு சர்ச் இன்ஜின் அப்படின்னு நம்மளோட இதில் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கூகுள் அப்படிங்கிற பிராண்டை வந்து சர்ச் இன்ஜினாக பொசிஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபேஸ்புக் அப்படிங்கிறத இல்லை இன்ஸ்டாகிராம சோஷியல் மீடியாவாக பொசிஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இது எல்லாமே வந்து ஒரு மார்க்கெட் தான். எனக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளையே ஒரு டிமாண்டையும் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல எந்த இடத்துல சப்ளை கம்மி உங்கள் ப்ராடக்ட்டுக்கான சப்ளை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணி எங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல வந்து உங்கள் பையர் அதிகமாக இருக்காங்க, எந்த இடத்துல காம்படிஷன் கம்மியாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணி ஸோ அங்கே நீங்கள் போய் உங்களோட ப்ராடக்ட்டை பொசிஷன் பண்ணீங்கன்னா ஸோ உங்களோட டிமாண்டை உங்களோட சப்ளை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ சக்ஸஸ் ரேஷியோ கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். உங்களுக்கு சக்ஸஸ் கிரியேட் பண்ணுறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். வேறு ஏதாவது இந்த மாதிரி டிப்ஸ்லாம் உங்களுக்கு இந்த டாபிக் ரிலேட்டடாக வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்டில்